ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் பார்க்க போகிறது என்னோடய புது ரிமோட் கண்ட்ரோல் கார் எனக்கு கிஃப்டாக கிடச்சிருந்தது. இதை நான் இப்போ உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்ட போகிறேன். இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு நம்ம இதோட ஃபியூச்சர்ஸ்லாம் படிப்போம். இது வந்து ரீசார்ஜபிள் பேட்டரி இருக்குது, அதனால் நீங்கள் பேட்ரி அவங்க அதுக்கு ஒரு யூஎஸ்பி சார்ஜர்லாம் கொடுத்துருக்காங்க. சிக்டப் யூஎஸ்பி சார்ஜர், அப்புறம் ஃபுல் ஃபங்க்ஷன், எல்லா இடத்துலையும் மூவ் ஆகுது. ஃப்ளாஷிங் லைட்ஸ், அது நமக்கு தெரியும். ஃப்ரண்ட் பட்டன் அமுத்துறோடனே லைட் வரும். ரிமோட் கண்ட்ரோல் தான் இது. வந்து ஃபோர் ஏஜ் கீழே இருக்கவங்க யூஸ் பண்ணக்கூடாது, 4+ ஏஜ் தான். ஓகே, இப்போ நம்ம காரை பார்க்கலாம். காருக்கு அந்த சிக்டப் யூஎஸ்பி சார்ஜர் கொடுத்துருக்காங்க. நல்லா நீட்டாக பேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. புதுசாகவும் இருக்குது. அப்புறம் ரிமோட்டு நல்லா சூப்பராக இருக்குது. ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். அதுக்கடுத்து பின்னாடி கொடுத்துருக்கேன், இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்துட்டு இப்போ நம்ம கார் ரெடி ஆகிட்டு. பாருங்கள், இதில் எத்தனை மாடல் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு நான் இந்த மாடல் பார்த்தேன். இது வந்து இது எல்லாத்துலேயும் பெரிய மாடல். நான் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாடல். சரி, ஓகே. இங்கே தான் இந்த யூஎஸ்பி சார்ஜர் எடுத்து நம்ம இந்த இடத்துல கனெக்ட் பண்ணோம். அப்புறம் இதுக்கு கொடுத்து நம்மகிட்ட இருக்க எந்த அடாப்டர்னாலும் சார்ஜ் பண்ணிக்கலாம். அப்புறம் இதுக்கு நீங்கள் நார்மலாக நம்ம யூஸ் பண்ணுற பேட்டரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் கடையிலேயே நான் வாங்கினது போத்தீஸ் கடையில். அப்புறம் இது வந்து விவா டாய்ஸ் ஒரு கம்பெனி. நல்லா கார் சூப்பராக இருக்குது. இது ரப்பர் டயர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க, அது நல்லா காருக்கு நல்லா க்ரிப்பு கொடுக்குது. சரி, ஓகே, ஆன் பண்ணி பார்க்கலாம். இது கார் நல்லா ஃபஸ்ட் மூவ் ஆகுது. வாங்க காட்டினேன் கார். பேக் ஒர்க் ஆகுது, செக் பண்ணியாச்சு. சரி, ஓகே, புரிஞ்சுட்டு கார் நல்லா லுக்காகவும் இருக்குது பாருங்கள். அப்படியே இந்த ஃபெராரி லம்போர்கினிலாம் இருக்க மாதிரியே உங்களுக்கு ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கும் மாதிரி எப்படி தெரியுது நீங்களே பாருங்கள். அது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அப்புறம் பின்னாடி பார்க்கும்போது உங்களுக்கு இந்த மாடல் தெரியும். அவங்க நல்லா இங்கே பின்னாடி லைட் வர்றது ஸ்டிக்கர் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பின்னாடி லைட் வரும்னு நினச்சி எதுவும் அமுத்தி விட்றாதீங்க, அப்புறம் கார் பிஞ்சிடும். ஆனால் இன்ஜின் பாய்.